ஜெயிச்சிடணுமான்னு சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை ஜெயிச்சிருமா, இதுதான் சொன்னாரு ஃபர்ஸ்ட் சொன்னதே. அண்ணா கண்டிப்பா நான் என்னால முடிஞ்சது கண்டிப்பா நான் பண்ணுவேன்னா நம்ம நிச்சயம் ஜெயிப்போம் அப்படிதான் நான் சொன்னது. பாரதியார் அந்த மேடை ஏறினது வந்து பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சி வந்துட்டே இருக்கு. அந்த பிராமண கடப்பாறைங்கிறது தமிழ் கடப்பாறை. அதுதான் நான் வந்து பிராமண கடப்பாரன்னு என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத விட நான் வந்து தமிழ் கடப்பாரன் தான் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புறேன். அப்படிதான் அங்க வந்து 6 பிராமண வேட்பாளர்களும் அவங்க வந்து பிராமணர்களா வரல, தமிழர்களா ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியத்தை உள்வாங்கி தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு முக்கியம், எங்க மொழி எங்க இனம் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். ஸோ நாங்க தமிழ் பார்ப்பனர்கள் அப்படி வேணா சொல்லலாம், சரிங்களா? நாங்க பிராமணர்கள், எங்களுக்கு இந்த வேறுபாடு இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கும் கிடையாது. அண்ட் நாம் தமிழர் கட்சி பிராமணர்களுக்கு மட்டும் கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாயுடுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மார்ஜினலைஸ்டு சைட்லைன் கம்யூனிட்டிஸ் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்காங்க. பழங்குடியினரை பொது தொகுதியில நிறுத்திருக்காரு அண்ணன், சரிங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். இந்த ஜெண்டர் பேரிட்டி இப்போ 117 ஆண் பெண் அந்த மாதிரி ஜெண்டர் பேரிட்டி அந்த பேஸ்ல சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி இதுதான் பெட்ராக் ஆஃப் நாம் தமிழர் கட்சினா இதுதான். இட் இஸ் நாம் தமிழர் கட்சி இஸ் built on the bedrock of inclusivity, social justice and equality. ஓகேங்களா? everything for everyone, எல்லாருக்கும் எல்லாம், இதுதான் எங்களோட பேசிக். இதுவே நீங்க ஆளும் தொகுதியில் போட்டியிடும் போது நீங்க காமன் மாதிரி எப்படி ஆட்களா இருக்கும்போது அவங்க எதிர்த்து போட்டியிடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, என்ன சேலஞ்சா இருக்கு? ஐ திங்க் நம்ம விஷன் கரெக்டா இருக்கு, எங்க ஐடியாலஜி கரெக்டா இருக்கு, நாங்க நேர்மையா இருக்கோம், நாங்க வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்கல. ஸோ வந்து எங்க கொள்கை கோட்பாடு எல்லாமே நாங்க வந்து மக்களுக்கு தெரியும். நாங்க என்வாயன்மெண்டலிசம் பேசுறோம், எங்க நேச்சுரல் ரிசோர்சஸ்க்காக பேசுறோம். ஸோ எங்களை எதிர்த்து ஐ மீன் ஆப்போசிட்ல யார் இருந்தாலும் எவ்வளவு ஹெவி வெயிட்ஸ் இருந்தாலும் we are not afraid of that and I am not afraid because எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்காரு, எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண எங்க பார்ட்டி கேடர்ஸ் இருக்காங்க. எங்ககிட்ட வந்து நேர்மையும் நியாயமும் ட்ரூத் இருக்கு மெயினா. ஸோ வந்து நான் ஒரு 2.5 இயர்ஸா இருக்கேன். நான் குருதிக்கொடை பாசறையில இருக்கேன். ஏன் நாம் தமிழர்ல இருக்கேன்னா அதுதான், பிகாஸ் நான் வளர்ந்தது எல்லாமே ஹைதராபாத்ல, ஓகேங்களா? நாங்க படிச்சது எல்லாமே தெலுங்கு. ஸோ எனக்கு தெலுங்கு வரும், ஹிந்தி வரும். ஸோ எனக்கு தமிழ் அவ்வளோ வருமானா இல்லை, ஏன்னா நான் அங்க வளர்ந்து அங்க படிக்கவே. ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தமிழோட ஒரு வாட் டு சே டு ரீகிண்டில் தட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்ததே நாம் தமிழர் கட்சினால தான். ஆமா கண்டிப்பா. ஏன்னா எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நான் பிராமின் குடும்பம். எங்க ஃபேமிலியில அவ்வளவு தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களான்னா இல்ல. சான்ஸ்கிரிட் மந்திரமா இருக்கட்டும் இது. ஸோ வீட்லயே வந்து இங்கிலீஷ் பைலிங்குவல் இப்படிதான், தெலுங்கு அங்க பைலிங்குவல் இப்படிதான் பேசியிருந்தோம். பட் தமிழுக்காக ஒருத்தர் போராடுறாரு, அவரோட அந்த லேண்ட்காக இது பண்றாருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். என்ன ரொம்ப கவர்ந்ததே அந்த இதுக்காக தான். ஒரு மொழிக்காக ஒரு மனிதர் 15 வருஷமா இது பண்றாரு, தான் இனத்துக்காக பண்றாருன்றது எவ்வளவு பெரிய விஷயம். சீமான் அதான் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து சேர்ந்தேன். அப்பத்துல இருந்து தான் நான் வந்து அண்ணனோட வீடியோஸ் இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோவே அவ்வளவு வைரல் ஆகும்போது நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். யூடியூப்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது வரும். அப்படி பார்த்து யாருடா இவரு, எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தெலுங்கானால கேசிஆர் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து இந்த ரீஜனலிசம் தெலுங்கானா பாஷை, ஏன்னா தெலுங்கானா பாஷையை ஹேளனம் பண்ணுவாங்க மத்தவங்க, இதென்ன எப்படி இருக்குன்னு. அவர் வந்து என் பாஷை எனக்கு இதுன்னு நின்னவர் கேசிஆர். அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு பேரலா யார் இருக்கா தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும்தான், செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஸோ எனக்கு கேசிஆர் ஆஸ் a லீடர் அவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு லீடர் நான் தமிழ்நாட்டுல தேடினப்போ இருந்தது யாருன்னா அண்ணன் மட்டும்தான், செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நீங்க 2 வருஷமா இணைஞ்சிக்க சொன்னீங்க. அப்பதான் அந்த நியர் டைம்ல தான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. ஓகே. விஜய் கட்சி ஆரம்பிச்சது அவரும் தமிழ் தேசியமும் திராவிடம் இருக்காங்க சொல்லி ஆரம்பிச்சாரு. ஓகே ஓகே. ஒரு கண்ணா தமிழ் தேசியம் இருக்கு, அந்த ஐடியாலஜி ஏத்துக்காம ஏன் ஃபுல் டைம் தமிழ் தேசியம்? நோ விஜய் அவர்கள் வந்து he is an actor, ஓகேங்களா? I cannot accept him as a leader. அவர் வந்து to be very honest அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அமேச்சர், பொலிட்டிக்கலி நோவிஸ். அவர் புதுசு, அவருக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அவருக்கு ஒரு ஒரு பேசிக் ஒரு என்ன சொல்றது ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ற இதுவே தெரியல, ஓகேங்களா? விஜய் அவரோட ஐடியாலஜியா இருக்கட்டும், அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கே வந்து தெரியல.
ஓகேங்களா? டிவிகே ஐடியாலஜி என்னன்னா, இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கல் மிக்சர். ஐடியாலஜிக்கல் காக்டெயில்னு சொல்லுவாங்க பாருங்க. இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம். தமிழ் தேசியமும், திராவிடியனிசமும் எப்படிங்க ஈக்குவல் ஆக முடியும்? 2த்தையும் நீங்க எப்படி கலக்க முடியும்? கலக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கல் காக்டெயில் காப்பி பேஸ்ட் அது. ஸோ வந்து என்னால வந்து அவரு அ விஜய் அவர வந்து என்னால ஒரு லீடரா இதுவா பார்க்கவே முடியாது. இப்ப ஆந்திரால வந்து பவன் கல்யாண் சொல்றீங்களா? பவன் கல்யாண் ஏத்துட்டாங்க. சி அவர் அமைச்சர் தான். சாரி? அவர் அமைச்சர் தான். இப்ப பொலிட்டிக்கலி அமைச்சர் சொல்றீங்களா? எனக்கு தெரியல. ஓகே, இட்ஸ் ஓகே. வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி.